சிம்பிளாக ஈஸியாக தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சளி, காய்ச்சல், இருமலுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு 2 இன்ச்சு புளி எடுத்துகிட்டு 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி கடினமாக இருந்தாலும் சாஃப்ட் ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கோல்டு வாட்டர் கூட ஊற்றிக்கலாம். இதில் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வடிகட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இந்த புளி தக்காளி கரைசலை நம்ம ஊற்றணும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வரணும். இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ரசப்பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். ஸோ இதில் கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் மிளகு, வெந்தயம், கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், பெருங்காயம் எல்லாம் இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான்.